நீங்கள் பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. 1974 ஆண்டவர் என்னை முழுநேர ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவரே என்னுடைய பலத்தை நம்பி நான் வரல. நான் பலமுள்ளவன் அல்ல, ரொம்ப பலவீனம் உள்ளவன், சோர்ந்து போகிறவன், பயப்படுகிறவன். அதனால் என்னை நம்பிலாம் நான் ஊழியத்துக்கு வர முடியாது. ஆனால் உங்களை நான் நம்புகிறேன், நீங்கள் என்னை நடத்த நான் வரேன்னு சொன்னபோது, உன் வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் அப்படி தான் எனக்கு வாக்கு கொடுத்தார். பயப்படாமல் என்னை நம்பி வா அப்படின்னு சொன்னபோது, நான் அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் 52 வருடங்கள் ஊழிய பாதையில் கடந்து விட்டது. எத்தனையோ சோதனைகள், வீழ்ச்சிகள், தவறுகள், குறைகள் எல்லாம் வந்த போதிலும் அவர் என்னை விடாமல் சரிப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால் குறைவுகள் இருக்கலாம், சில பலவீனம் இருக்கலாம், சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள் இருக்கலாம். உடனே ஆண்டவர் கைவிட்டுட்டு போயிட மாட்டார். இல்லை, நான் நடத்துவேன், பயப்படாத, எலும்பு, கையை கூட எலும்புன்னு உங்களை தூக்கி நிறுத்தி நடத்துவா. சொந்து போயிட்டீங்களா, விழுந்து போயிட்டீங்களா, ஜெபிக்க முடியலையா, விசுவாசிக்க முடியலையா, தளர்ந்து போயிட்டீங்களா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். வா மகனே, வா மகளே, நான் இருக்கிறேன், நான் நடத்துகிறேன், உங்களை கரம் பிடித்து தாங்கி நடத்துகிறவர். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்துவார்.